அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். பச்சரிசியோட சிகப்பு அவல் சேர்த்து சூப்பரான ஃபைபர் ரிச் டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு சிகப்பு அவல் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சிகப்பு அவலில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சிகப்பு அவல் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க சிகப்பு அவலுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இதே அளவு உங்களோட சாய்ஸ் தான். 1/4 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 3ஐயுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த 3ஐயும் வாஷ் பண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சாச்சு. எல்லாத்தையுமே இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். நான் அரிசியை பார்த்தீங்கன்னா வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். அதனால் 1 ஹவர் ஊறினா போதும். 3மே 1 ஹவர் ஊறட்டும். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் எல்லாம் ஊறி ரெடியாக இருக்குது. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காயை உள்ளே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை மட்டும் ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காயை ஒரு சுற்றியாச்சு. இப்போ நல்லா வெந்நீரில் 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த அந்த பச்சரிசி அதை அப்படியே எடுத்துகிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா ஊறின தண்ணியவே கொஞ்சம் சேர்த்து இதை முதல்ல நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு இருக்கணும். நல்ல நைஸ் பேட்டராக, திக்கான பேட்டராக இருக்குது பாருங்கள். தேங்காயோடு அரைச்சனால நல்லாவே திக்காக வரும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜார் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம சிகப்பவல் அது பார்த்திங்கன்னா ஊறி ரெடியாக இருக்குது. ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு ஊறணும். ஊறினதையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு கூடவே இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்க போகிறோம். ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா ஊறி ரெடியாக இருக்குது. எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள். அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா திக்கு பேட்டராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சிகப்பவளையும் ஜவ்வரிசியும் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி தேங்காயோட இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். நான் ஊத்தப்பா மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறனால நம்ம இப்படி அரைச்சிருக்கோம். இப்போ 2 பேட்சஸையும் தனித்தனியாக அரைச்சனால கையை வச்சு பாருங்கள், ரெண்டுமே சேர்கிற மாதிரி இந்த மாதிரி அடித்து கலந்து விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன். கன்சிஸ்டன்சியை சரி பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். பாருங்கள், மாவை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே கூட நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த மாவை நம்ம புளிக்க விடணும்லாம் இல்லை, அப்படியே நம்ம தோசை ரெடி பண்ண போகிறோம். தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்போடு சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசை தவாவில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சாச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு ஊத்தப்பம் மாதிரி அப்படியே கொஞ்சமாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுற வேண்டிதான். சுற்றி இப்போ நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி இட்லி பொடியை நம்ம இப்போ போட போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை இட்லி பொடி, அதுலேருந்து ஒரு 1 ஸ்பூன் எடுத்து மேலாக அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டிதான். இப்போ அதில் எண்ணெயை விட்டுட்டு இருக்கிறதுலே மிதமான சூட்லேயே வச்சு நம்ம ரெடியாக விடணும். பாருங்கள், ஒரு சைடு ரெடியாகி நீங்கள் லேசாக ஓரங்கள் எடுத்திங்கனாலே தோசை அருமையாக வந்துடும். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும். தோசை பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சுட சுட நம்ம சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மேலே இந்த இட்லி பொடியோடு நம்ம சாப்பிடும்போது சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும், பஞ்சு மாதிரி சாஃப்டாக. இப்போ இன்னொரு ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறோம். வெறும் நம்ம சாதாரணமாக ஊத்தப்பத்துக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மாவை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றி எண்ணெயை விட்டுருங்க. இந்த ஊத்தப்பமும் ரெடியாகி வரட்டும். பாருங்கள், ஊத்தப்பம் ரெடியாகியாச்சு. இதையும் நம்ம அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவுலேயே கிறிஸ்பியாக நல்லா ரோஸ்ட்டாக மெல்லிஸாக தோசை விடலாம். அதுக்கு தோசை பேட்டரில் நல்லா தண்ணியை விட்டு எப்படி ரவா தோசைக்கு நம்ம கரைப்போமோ அதே மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ மெல்லிஸாக நம்மளோட தோசை வரும். ரவா தோசை மாதிரி நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக மாவு படர்ற மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 சைடு ரெடியாக விட்டு எடுத்தோம்னா அருமையான கிறிஸ்பி தோசையும் ரெடி. நீங்கள் ஒரே பேட்டர் அரைச்சி பச்சரிசி, சிகப்பவல், ஜவ்வரிசி, தேங்காயை வச்சு உப்பு போட்டு கரைச்சி ஒரு பேட்டரை திக்காக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதில் நம்ம பொடி ஊத்தாப்பமும் சாதா ஊத்தாப்பமும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் கிறிஸ்பியான தோசையும் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சிகப்பவலோட கோதுமை மாவு சேர்த்து
சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துருக்கேன். சிகப்பு அவலில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிஃபன் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இந்த அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் அதில் தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப விட வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் கிட்ட இந்த சிகப்பு அவலை அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு அவலை கையில் எடுத்திங்கன்னா மசிக்க வரணும், அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு கோதுமை மாவு, கடலை மாவு, தயிர் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊறின சிகப்பு அவலை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதே சைஸ் கப்லேயே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 3/4 கப் அளவுக்கு நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேணும்னா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட கூடவே சின்ன பச்சை மிளகாவில் 1 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தயிரோடு இதை ஒரு தடவை அரைச்சிருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பேட்சஸில் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படியே கூட நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனு நான் கொஞ்சமாக வெள்ளரிக்காவை துருவி வச்சுருக்கேன். அதை நான் இதோட சேர்த்து பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வெறும் வெள்ளரிக்காய் மட்டும்தான் போட்டு பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கேரட்டை துருவி போட்டுக்கலாம், வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சாப் பண்ணி போடுறதா இருந்தால் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வெள்ளரிக்காவை மட்டும் இதோட சேர்த்து துருவுனதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக, தோசை நல்லா கிறிஸ்பாக வரணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டிலே இப்போ நம்ம அரைச்ச தோசை மாவுலேருந்து 1 கரண்டி அளவுக்கு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட தோசை மாவு இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து இதை கலந்துக்கோங்க, நல்லா தோசை கிறிஸ்பாக வரும். இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மேலே பாருங்கள், மாவு நல்லா ரெடியாக இருக்குது, புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். மேலே நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை, தயிர் விட்டு அரைச்சது தான். நல்லா மேலே பபிள்ஸ் எல்லாம் புளிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு சைடு ரெடியானதும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுருங்க. அடுத்த சைடு ரெடியாக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இருக்கிறதுலையே மிதமான சூட்லேயே வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வெள்ளரிக்காவை துருவி டைரெக்டாக மாவில் போட்டிருக்கிறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வெள்ளரிக்காவை துண்டமாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அதோடு நீங்கள் போட்டு அரைச்சி ஒரே மாவாக கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இதே மாதிரி இன்னொரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா வந்திருக்கு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் பண்ணணும், மார்னிங் டைம் பரபரப்பான காலையிலனா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.